பார்த்தீங்கன்னாக்க கடையில் வந்து கோட் வாங்குறதுக்காண்டி வந்து இப்போ அந்த சேல்ஸ் கேர்ளும் கோட்டை எடுத்து போடுறாங்க. அப்போ தான் அந்த கோட்டில் பணமாக இருக்குது. உடனே இவன் நல்ல வேலை போச்சு, பணமாக வந்துக்குதுடா இந்த கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவளும் போட்டிருக்கிறா அந்த கோட்டை. உடனே இந்த சேல்ஸ் கேர்ள் வந்து சொல்கிறாங்க, மேம் உங்களுக்கு இது செட் ஆகுது, ரொம்ப பெருசாக இருக்குது, நான் வேறு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பணுன்னே அவன் என்ன பண்ணிடுறான்னா ஜூஸ் எடுத்து தன்னோட மேலே அப்படியே கொட்டிக்கிறான். கொட்டிட்டு நான் இது தெரியாமல் கொட்டிட்டேன், இதை நான் தானே வாங்கி அவனி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக வச்சுட்டு கேட்டோன்னே, மேம் பரவாயில்லை மேம், நான் உங்களுக்கு அவனி கழுவி வாஷ் பண்ணி ஸ்டைன் பண்ணி தர்றோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான்னா திரும்பியும் கோட்டை தேடுறா. இவன் என்ன பண்ணிடுறா, அப்படியே கோட்டை ஃபுல்லாக கிழிச்சிட்டு ஐயோ தெரியாமல் நான் கிழிச்சிட்டேனே, இப்போ நான் தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பாவமாக வச்சுட்டு கேட்குறா. இவங்க இப்படி பேசிக்கிட்டா இருக்காப்பேல கடையில் வந்து ஒரு ஏழை பொண்ணு ஒருத்தவங்க வராங்க, கோட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து சொல்கிறாங்க, இவங்க ரொம்பவே ஏழையாக இருக்காங்க, இவங்கள்ட்ட எல்லாம் காசு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீ பார்த்து அல்லாண்டு நான் இவளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறான்னா இவங்களுக்காக வேண்டி பார்க்குறான். அப்போ இந்த பொண்ணு வந்து இதை பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கோட்டை கொடுக்குது. அப்போ அந்த சேல்ஸ்மேன் திறந்து, ஹே காய்ஸ், இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கோட் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.